ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப். டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. பாருங்கள், வாரத்தின் வேலை நாட்கள் முதல் நாள், இந்த மாதத்தினுடைய முதல் வாரங்கள் எப்படி இந்த வாரத்தை கடப்பணும் கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். அவர் உதவி செய்வார். அவர் குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற கர்த்தர். ஏன் அவர் ரொம்ப நல்லவர்ல. அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 7வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார். 3 காரியங்களை ஆண்டவரை பற்றி அங்கே பதிவிடுகிறத பார்க்குறோம். முதலாவது சொல்லப்பட்டது கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் யாருங்க? அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். நல்லவர் இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். 2வது, இக்கட்டு நாளில் அரணான கோட்டையா. கஷ்டம் வருகிற சமயத்தில், நெருக்கம் வருகிற சமயத்தில், ஒரு நெருக்கம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை அரணான கோட்டையாக பாதுகாக்கிறாராம். 3வது சொல்லப்பட்டிருக்கு, தம்மை நம்புகிறவர்களே அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தை, அவர் நல்லவர். நான் நல்லவர் என்பதை புரிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு நான் சொல்கிறார். இன்றைக்கி ஆண்டவரே நீங்கள் நல்லவர் தான், ஆனால் என் வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் இல்லையே அப்படின்னு கலங்குறீங்களா? பயப்படாதீங்க. அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறாரா. அவர் நல்லவராக இருக்கிறதுனால அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு நன்மையை ஆண்டவர் தரப்போகிறார். அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 100ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளதான். உங்கள் வாழ்நாள் முழுதும் தேவப்பிள்ளையில் அந்த கிருபையை, அவர் நல்லவராக இருக்கிறார், அந்த கிருபையை நம்ம வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நிச்சயமாக அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் நல்லவரும் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறாரா. அவர் யாருங்க? நன்மை செய்கிற ஆண்டவர். உங்களுக்கு அவர் நன்மை செய்வார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நன்மையில் கலங்குறீங்களா? பயப்படாதீங்க. அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவரை நம்புங்க. நீங்கள் நல்லவரப்பான்னு அவர் பாதத்தை பிடிச்சு கொள்ளுங்க. அவர் நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார். சங்கீதம் 34:8 இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணுமா? அவர் நல்லவர் தான், அதில் ஒரு மாற்றம் கிடையாது. அவர் கிருபை இருக்கு. ஆமென். அவர் நன்மை செய்கிறவர். ஏன்னா அவர் நல்லவர். அப்போது அவர் நல்லவர் என்பது எப்படி நான் ருசிக்க முடியும்னா, அவரை நம்பும் போது தான் ருசிக்க முடியும். இப்போது ஒரு ஊறுகாய் இருக்குது, அதை நான் டேஸ்ட் பண்ணேன்னா அது ருசித்தா தான் அது புளிப்பா அல்லது துவர்ப்பா அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோன்னாக்கா அது ருசித்தா தான் தெரியும். அதே போல் ஆண்டவர் அங்கே வாழ்க்கையில் அனுபவிங்க. அவர் விசுவாசிங்க, அவரை நம்புங்க. தேவப்பிள்ளையில் உண்மையாக சொல்ல அவர் நல்லவர். அவரை போல உலகத்தில் நல்ல தெய்வம் வேறு யாருமே கிடையாது. மனுஷர் எல்லாரும் பொய்யர் தான். அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அது மாத்திரம் இல்லாமல் அவர் யாருக்கு நல்லவராக? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனங்களை வாசிக்க கேட்போம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆமென். அதுதாங்க, தமக்கு காத்திருக்கும் தம்மை தேடுகிறதுக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார். அப்போ அவருக்கு காத்திருந்து அவரை தேடும்போது அவர் நல்லவர் என்பதை உங்களுக்கு வெளிப்படுவார். நன்மையான காரியங்களுக்கு செய்வார். தேவப்பிள்ளையில் அப்போ காத்துருங்க, சோர்ந்து போகாதீங்க. அவரை தேடுங்க, அவரை நாடுங்க, அவரை பற்றி கொள்ளுங்க, அவரையே சார்ந்து கொள்ளுங்க. அவர் நன்மையான காரியங்களை செய்வார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா, நீ நல்லவரும் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஆமென். என்று கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, இக்கட்டு நாளில் அரணான கோட்டை அப்பா. ஆமென். என்று எமக்கு ஸ்தோத்திரம். நீர் தான் எங்களுக்கு ஆண்டவரே, நீ நன்மையான காரியம் செய்யுங்கப்பா. நீர் நல்லவர் என்பதை அப்பா மக்கள் ருசி பார்க்கட்டங்கப்பா. உங்கள் நன்மையை வெளிப்படுத்துவீராக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்புப்படுகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே. ஆமென். அவர் நல்லவர், நன்மையானது செய்வார். தைரியமாக போங்க. God bless you.